Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா bitter gourd salad தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாவக்காய் பிடிக்கிற ஆட்களே உலகத்துல இருக்க மாட்டாங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த பாவக்காயை ஒதுக்குற ஆட்கள் தான் நான் கண்டிருக்கேன் இந்த லைஃப்லன்னா. நீங்க பாவக்காய் லவரா இல்லாட்டி ஹேட்டரான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த பாவக்காய் 2 மீடியம் பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே உள்ள கழிவுகள் எல்லாம் அகற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா பெரட்டிட்டு கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். இந்த பாவக்காய் ரெசிப்பியை யாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சொட்டு கூட கசப்பு தெரியாது. இந்த பாவக்காயில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்து அதில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை போட்டு பொரிச்சு கொள்ளலாம். எண்ணெய் சூடானதும் அதுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிற பாவக்காயை 2 பேட்சஸாக போட்டு பொரிச்சு கொள்ளலாம். இது பொரிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 minutes எடுக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு செவந்தா போதும். ஆகவே முருவனுண்டு தேவையும் இல்லை. ஒரு அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் சலாட் செஞ்சு கொள்ளலாம். ஒரு பவுல் எடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் 1 டீஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டீஸ்பூன் மால்டிவ் ஃபிஷ் மாசி தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் ஆல்ரெடி பாகக்காய் பொரிக்கிற நேரம் சால்ட் போட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வெங்காயம் நொறுங்குற அளவுக்கு நல்லா பெனைங்க போட்டு இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற பாவக்காய் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி மூடி லைம் ஜூஸ் புழிஞ்சு கொள்ளுங்க. புழிஞ்சிட்டு அவ்வளவு தான். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான சாலட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.